எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா ஜெனிமா, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னமா சமையல்? இன்னைக்கு நம்ம வீட்டில் நண்டு தான் வச்சிருக்கோம். அந்த நண்டை வச்சு நண்டு குழம்பு வச்சு இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம். நம்ம எப்படி நண்டு குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிடறோம்னு வீடியோ தொடர்ந்து பாருங்க. சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம சமைக்கிறதுக்கு தோலக்காய் நண்டு தான் எடுத்திருக்கோம். தோலக்காய் நண்டுனா மட்டமான நண்டு நினைச்சிடாதீங்க. இதுவுமே ப்ளூ கிராப் நண்டு தான். நல்ல நண்டு கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கும். தோலக்காய் நண்டுன்னு சொல்றது இந்த தோடு கலட்டின நண்டை தான் தோலக்காய் நண்டுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த நண்டை தான் இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட போறோங்க. என்ன சரி, சமைக்கலாமா? சமைக்கலாம் வாங்க சொந்தங்களே, சமைக்கலாம். நண்டு குழம்பு வைக்கிறக்காண்டி 100 புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. 100 மசாலா பொடி வாங்கி வச்சிருக்கோம். நண்டை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். 6 முடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம். 5 கத்தரிக்காய் எடுத்திருக்கோம். 5 பச்சைக்காய் எடுத்திருக்கோம். ஒரு தக்காளி எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு கூட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ நம்ம கூட்டி வச்ச குழம்பு அடுப்புல தூக்கி போட்டுக்கிறோம்.
குழம்பு ரெடி ஆச்சு, இறக்கி வச்சு தாளிப்போம். என்னடா தங்க பிள்ளைல சாப்பிடுமா? சாப்பிடுங்க தான் என் தங்கம். நண்டை உடைச்சு தருவாங்க. என் தங்கம் வேக மாட்டேன். கூனி தர மாட்டேன். நீ பையன் தருங்க என்னத்தா இந்த இருக்குல்ல கூனி முழுசு சோறு மட்டும் தான் வேவறாம்பா. அள்ளி சாப்பிடுங்க தான் தங்கம். அந்த சாப்பாடா நண்டு குழம்பு. போன வீடியோலே வந்து தியா பாப்பாவை பாத்திருப்பீங்க. தியா பாப்பா இருந்திருக்க மாட்டாங்க. தியா பாப்பா வந்து நம்ம ஆஸ்பத்திரியில வச்சிருந்தோம். இன்னைக்கு தான் தியா பாப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருந்தாங்க. தியா பாப்பாக்காக தான் இன்னைக்கு நண்டு எடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். தியா பாப்பா வெள்ளனே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அவங்க வந்த நேரமே இந்த நேரம் தான். அதனாலதான் வந்து நாங்க யாருமே வந்து சாப்பிடவே இல்லை. தியா பாப்பா வந்ததோட தான் இன்னைக்கு நாங்க வச்ச குழம்பு வந்து சாப்பிடுறோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளே இன்னைக்கு தாங்க நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுறோம். ஜெனி எப்படி நண்டு குழம்பு வச்சா அப்படின்னு சொல்றத எல்லாருமே வீடியோல பாத்திருப்பீங்க. நீங்க எப்படி நண்டு குழம்பு வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிடறதுனால நண்டு குழம்பு நல்லா இருக்கா இல்ல ஜெனியுடைய கைப்பக்கம் தான் நல்லா இருக்கான்னு தெரியல. விளையாட்டத்தான் சொன்னேன். விளையாட்ட கூட சொல்லக்கூடாதா? அம்மாவே முடிச்சிருவாளோ? சேர்த்த நீங்க அள்ளி சாப்பிடுங்கத்தா. ஏன் பிள்ளைக்கு வை. இந்த அப்பாட்டு மீன் எத்தனைங்கத்தா சாப்பிடுங்கத்தா. நங்கம் தங்க பிள்ளைகளா எப்படா இருக்கு நண்டு குழம்பு? செம்மையா இருக்காடா? இன்னைக்கு ஒரு புடியா? சரி சரி. சொந்தங்களே நண்டு எல்லாம் கிடைச்சா வாரத்துக்கு ஒரு முறை வந்து குழம்பு பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா சூப்பு பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லதுங்க. நண்டுல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அது போக வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நண்டு எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமோ அதுக்கு தகுந்தவாறு விலைகளும் ஏறும் இறங்குங்க. ஆனா எந்த அளவுக்கு நண்டுல வந்து நன்மைகள் இருக்கோ அதே மாதிரி சின்ன சின்ன தீமைகளும் இருக்குங்க. தீமைகள் சொல்றது வந்து பெரிய அளவுக்கு எல்லாம் கிடையாது. நண்டை வந்து சூடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வாயு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து நண்டு சாப்பிடறது ஒத்துக்கிறாத அலர்ச்சி மாதிரி ஏற்படுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நண்டு சூப்பு நண்டு குழம்பு வச்சு கொடுக்கறதுனால அணுக்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நாங்க வச்ச நண்டு குழம்பு எப்படி இருந்துச்சு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க. சொந்தங்களை காட்டாவ அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க. நன்றிங்க.